அப்போ ஏற்ற காலம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார். அது வரைக்கும் ஆனால் நீங்களும் நானும் எப்படி தான் இருக்கணும்? பொறுமையாக தான் இருக்கணும். சில அடிமைத்தனத்திலையும் இருக்கணும், சில சிறைச்சாலையிலும் இருக்கணும், சில பாடுகளையும் அனுபவிக்கணும். அது உண்மைதான், இந்த வேதத்தின்படி அது உண்மைதான். பாடு இல்லாமல் பரலோகம் கிடையாது. நோ கிராஸ் நோ கிரவுன். இன்னைக்கு உலகத்தில் சிலுவையை சுமந்தாதான் கிரீடத்தை என்ன செய்ய முடியும்? பரலோகத்தில் சூட முடியும். சும்மா இப்போ பாருங்கள், இந்த யோசேப்புலாம் சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் கண்டவுடனே வீட்டில் உள்ளவங்க சகோதரர்களே அவரை என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. சொப்பனக்காரன்னு சொன்னாங்க, உன் சொப்பனம் எப்படி நடக்குன்னு தூக்கி குழியில் போட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு குழியில் இருக்கிற அனுபவம் இருக்கலாம். அந்த குழியில் போட்டதை எடுத்து பணத்தை கொடுத்து விற்று போட்டுட்டாங்க. சகோதரர்கள் விற்று போட்டாங்க. நம்மளை யாரும் விற்கவும் செய்யலாம். அங்கே விற்று போன இடத்துல கொண்டு ஒரு இடத்துல அவங்க இன்னொரு இடத்துல விற்றாங்க. அங்கே செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க. இவ்வளவு சூழலை கடந்து வந்த பிறகுதான் இந்த யோசேப்பு